அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்தில் விசாரணை கைதிகளின் பட்கள் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் காவல் அதிகாரி பல்பீர் சிங் முதல் முறையாக நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம். ராமசுந்தரம் வணக்கம். முழு விவரங்கள் ராமசுந்தரம். அதாவது அம்பாசமுத்திரம் காவல் உட்கோட்டத்திற்கு உட்பட்ட அம்பாசமுத்திரம், கல்லடைக்குறிச்சி, விகேபுரம் காவல் நிலையங்களில் விசாரணைக்கு சென்றவர்களுடைய பல் பிடுங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கை விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த விசாரணையுடைய அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில தற்போது நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் நீதித்துறை நடுவரின் ஒன்றில் தற்போது அந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் தொடர்புடைய முன்னாள் ஏஎஸ்பி பல்பீர் சிங், அதே போல காவல் ஆய்வாளர் ராஜகுமாரி உட்பட 15 பேர் இன்றைய தினம் 4 வழக்குகள் தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்கிறார்கள். அந்த நீதிமன்றத்தில் அந்த விசாரணையும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கிய போது இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நீங்கள் வழக்கு தொடர்பான எந்த ஆவணங்களையும் கொடுக்கக்கூடாது என அந்த எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் முறையிட்டார்கள். அதே போல அந்த வழக்கில் இதுவரை அவர்கள் கைது செய்யப்படவில்லை. கைது செய்யப்பட்டு பிணையில் கூட அவர்கள் இல்லை. அவர்களுக்கு குற்றச்சாட்டப்பட்டவர்களுக்கான அந்த எந்த ஆவணங்களும் கொடுக்கக்கூடாது என இந்த எதிர்ப்பு தெரிவித்த நிலையில தற்போது அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். இன்னும் சட்ட நேரத்தில் மீண்டும் இந்த விசாரணையை எடுத்து நடத்துவதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கு தற்போது ஒத்திவைக்கப்பட்டு 4 வழக்குகளும் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில அந்த காவல்துறையை சார்ந்தவர்களும் அந்த வழக்கத்தை எதிர்த்தரப்பினரும் நீதிமன்ற வளாகத்தில் குழுமியிருக்கிறார்கள். இதனால நீதிமன்ற வளாகம் முழுவதுமே தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்படுகிறது. பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.